பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்திய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? குடியானவங்களுக்கு இருக்கா? விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? டெல்லியில் போய் நூற்றுக்கணக்கான நாள் பனியிலையும் வெயில்லையும் மழையிலையும் விவசாயிகள் போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்க? என்ன கேட்குறாங்க? நாங்கள்லாம் விவசாயி, அங்கே கோதுமை நிறைய விளையுது. எல்லாரும் அவங்க பஞ்சாபிகள் நிறைய கோதுமை விளையுது, அரிசி விளையுது, எல்லாம் விளையுது. கொஞ்சமாக விளைஞ்சா நல்ல விலை கிடைக்குது. அதிகமாக விளைஞ்சா என்ன ஆகுது? நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம். தக்காளி அதிகமாக விளைஞ்சிருச்சுன்னா 10 ரூபாய்க்கு கீழே போகுது. அதுக்கு முதலீடு போட்ட பணம் கூட வரல. கோபப்பட்ட விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க? கொண்டாந்து ரோட்டில் கொட்டிட்டு போவாங்க. தக்காளியை தின்னுட்டு தான் போங்க, இல்லை லாரி ஏறி போட்டோம். அவ்வளோ கோபம், வைத்தெரிச்சல். அந்த விவசாயிகள் டெல்லியில் கூடி எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச விலை வைங்க, எவ்வளோ விளைஞ்சாலும் அது குறைஞ்சபட்ச விலை வைங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அடி தான். விவசாயி கேட்டால் அடி, மாணவர்களுக்கு அடி, பெண்களுக்கு இதை விட கொடுமை. இதுக்கு மேலே இராணுவம். ஏதோ இந்திய எல்லை இருக்குது பார்த்தீங்களா, அதில் அருணாச்சல பிரதேசத்தை என்னதுன்னு இன்னைக்கு சீனா சொல்கிறான். அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஊருக்கு ஆறுக்கெல்லாம் சைனீஸ் பேர் வைக்கிறாங்க. இவங்களை கேட்டால் என்னங்க, ஒரு பிரதமர், ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், இப்படியெல்லாம் இருக்கீங்களே, எப்படிங்க நம்ம நாட்டு மாநிலத்துக்கு சீனாக்காரங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சார் அவங்க பேர் தானே வச்சாங்க, அதுக்குன்னு அது அவங்களுதாயிருமா அப்படின்னா, உலக அளவில் அப்போ மேப்பில் அவன் பேரே வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஆமாங்க அவங்க பேர் வச்சாங்க, நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, நீங்கள் எதிர்த்து கேட்கலையில்ல, அப்போ இது உங்களுதா அவங்களுதா? நீங்கள் பாபர் மசூதியை இடித்தது எப்படி? அது டிஸ்பியூட்டட் லேண்ட் அப்படின்னு ஆக்குனீங்கல்ல. அங்கே பாபர் மசூதி இருந்தது, எல்லாருக்கும் தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும். அதை ஒரு நாளில் இடிச்சிட்டிங்க. அது இடிச்சிட்டு இது ராமர் கோயில் இருந்த இடம், நீங்கள் இல்லையே, அது பாபர் மசூதி இருந்த இடம் தானே அப்படின்னா, அது பாபர் மசூதி இருந்த இடம்னு சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியாக அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சர்ச்சைக்குரிய இடம். சர்ச்சைக்குரிய இடம் இதான் அவங்க வச்ச பேர். அதுக்கப்புறம் இப்போ சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துச்சு, கோயிலை கட்டிட்டீங்க. இப்போ அது என்ன இடம்? ராமர் பிறந்த இடம். அது யார் இன்னும் ஆதாரபூர்வம் கிடையாது, ஆனால் கட்டியாச்சு. இப்போ நாளைக்கு சீனாக்காரங்க பேரை வச்சுட்டு நான் இன்னும் 2 வருஷம் போனால் அது சர்ச்சைக்குரிய இடம், அதுக்கப்புறம் அது சீனா பேர் ஆயிடாதா? ஒரு மாநிலத்தையே அப்படி பறி கொடுத்தா நமக்கு என்னங்க பாதுகாப்பு? இந்திய குடிமக்களுக்கு யார் பாதுகாப்பு? அது சாதாரண இடம் இல்லை. அருணாச்சல பிரதேசத்துக்கு கீழே தான் அஸ்ஸாம் வருது, மிசோரம் வருது, மணிப்பூர் வருது. அந்த பகுதியிலெல்லாம் ஏற்கனவே பிஜேபி அவ்வளவு பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கு மக்களுக்கு. நாளைக்கு அந்த மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பினா என்ன ஆகும்? அப்போ இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் செய்கிற இந்த பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம விடாமல் வச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ நமக்கு என்ன பொறுப்புன்னா, இந்தியாவின் ஆட்சியிலேருந்து அவங்கள விரட்டணும். இந்தியாவின் ஆட்சியிலேருந்து அவங்கள விரட்டணும். அப்படி விரட்டுறதுக்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணி என்கிற இந்த கூட்டணியை முன்னெடுத்திருக்கு. அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இங்கே மேடையில் பேசினாங்க, இன்னும் பேசாதவங்களும் இருக்காங்க. அனைத்து ஜனநாயக கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? முதல் உத்தரவாதம், இந்த நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைக்கும். யார் சொல்றது? காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றார்.
காங்கிரஸ் ஆட்சியில தான் அது முதல்ல வந்துச்சு. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து வழக்கும் போட்டது. கூட்டணி கட்சி தான், ஆனா தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வு நடத்த விடல. நாங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சட்டப்படி விதிவிலக்கு வாங்கினாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப கூட அதுக்கு விதிவிலக்கு தான். ஆனா அதுக்கப்புறம் இந்த பிஜேபி பி டீம்னு இருக்கு பாத்தீங்களா, அதிமுக, நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அப்படி ஓங்கி ஓங்கி அவர் பேசுறாரு. நாங்க ஏன் பிஜேபியை விட்டு வெளியில வந்தோம், ஏன் பிஜேபியை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னு மட்டும் பேசுறாரே தவிர பிஜேபி வரக்கூடாது, நாங்க பிஜேபியை எதுக்காக எதிர்க்கிறோம்னு பேச மாட்டார். ஏன்னா அது அப்படி ஒரு கூட்டணி, அவங்களுக்குள்ள ரகசிய கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டணியால என்னென்ன நடந்தது, நீட்டு தேர்வுக்கு பாராளுமன்றத்தில் எதிர்த்து பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மட்டுமல்ல, அதிமுக எம்பிக்களும் எதிர்த்து பேசினாங்க. ஆனா எதிர்த்து ஓட்டு போடணும் இல்ல, ஓட்டு போடாம வெளியில போயிட்டாங்க. அதனாலதான் அது சட்டமாச்சு. குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அச்சத்தை உண்டாக்குற மாதிரி குடியுரிமை ரெக்கார்டு உருவாக்க போறோம்னாங்க. அந்த ரெக்கார்டை வச்சு நீ யார குடிமகன் சொல்றியோ அவங்க தான் குடிமகன். நீ இல்லை இந்த சர்டிஃபிகேட்லாம் செல்லாதுன்ட்டாக்க நம்ம கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் தோத்து போனா வெளியில் அனுப்புவாங்க. எங்க போவாங்க? இதை யார் எதிர்க்கிறது அப்படின்னா அதே நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது. ஆனால் அதிமுக அதனை ஏற்றுக்கொண்டு ஆதரிச்சிருச்சு. அதனால தான் அந்த சட்டம் பாஸ் ஆச்சு. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்களே, மின் திட்டம், தண்ணிக்கு பேர் மாத்தியாச்சு. இப்ப தண்ணி குடிநீர் திட்டம்லாம் கிடையாது, ஜல் சக்தி. இல்ல சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுது ஜல் சக்தி. அது பூரா இனிமே மத்திய அரசு முடிவு பண்ற மாதிரி தான் நமக்கு தண்ணீர் திட்டங்களும் வரப்போகுது. இவ்வளவு பிரச்சனையை பண்ணிட்டு இதுக்கப்புறமும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மாநில மக்களுக்குன்னு எந்த உரிமையும் இருக்காது. அதற்கு மாறாக காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில மாநிலங்களுடைய உரிமைக்கு மரியாதை கொடுக்கப்படும், மாநிலங்களுக்கு அதிக உரிமை வழங்கப்படும்ங்கிற வாக்குறுதியை அவங்க கொடுக்குறாங்க. நாம இடஒதுக்கீடு பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இளைஞர்களுக்கு. எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு கேட்பீங்க? இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டு வந்தவரே கேட்கிறாரு, எதுக்குங்க இனிமேலும் இடஒதுக்கீடு? ஏன்னா அவர் படிச்சுட்டாரு. அதனால இனிமே எதுக்கு இடஒதுக்கீடு? சரி, அது சரியா தப்பா ஒரு கேள்வி இருக்கு, நியாயம் தானே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதியிலையும் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வேலையில இருக்காங்க, என்னென்ன மாதிரி வேலையில இருக்காங்க, இதெல்லாம் கணக்கெடுக்கணும். இப்போ ஒரு இஸ்லாமியர்னா அவங்க இப்படி இருக்காங்க, வன்னியர்னா அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு படிச்சிருக்காங்க, ஒரு முதலியார் இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, இன்னென்ன வேலையில இருக்காங்க, இவங்க ஷெட்யூல் காஸ்ட், பட்டியலினம், இதுல இன்ன சமூகம் இப்படி இருக்கு, அருந்ததியர் இப்படி இருக்காங்க, இதுல யாரு எவ்வளவு படிச்சிருக்காங்க, இந்த கணக்கெடுப்பு எடுத்தாதானே 70 ஆண்டு ஆயிருச்சு, 80 ஆண்டு ஆயிருச்சு, கணக்கு போட்டா பத்தாது. இத்தனை ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 80, 83, 87 ஆண்டு ஆகுது. இந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இன்னும் யார் யாருக்கு பயன் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தணும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் சொல்லுது. அப்ப அவங்க ஆட்சிக்கு வருவது, இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நல்லது, இந்திய மக்களுடைய கல்வி, அமைதி, வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு தேவை. தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம, பூணூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம,
பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியம் மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.